இல்லை அவமானம் துன்பம் இதெல்லாம் வந்தாலும் கூட அப்படி அந்த பாலை அப்படியே பிடிச்சி அப்படியே தள்ளின மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அதை எதிர் திசையில் இருப்பவர்கள் பக்கமே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை எண்ணெய் மிகுசுகு நான்கதாம் 10ன் பாதி பழைய சீமான பிறந்த அந்த இடத்தை உச்சகுரு பார்ப்பது இவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் பொருள் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நேரம் தன்னை நிரூபிக்க தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை விடாம வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னைக்கே உண்டான பெருந்தன்மையோட இந்த காலகட்டங்கள்ல இருந்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரும் தான், இருந்தாலும் கூட வாகன செலவுகள், வாகன ரீதியான வில்லங்கம், வாகன ரீதியான சட்ட பிரச்சனை, வாகனத்திலேயே அதிகமான அலைச்சல், இதெல்லாம் கூட குரு பார்க்கும்போது இந்த ராசி சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு பேரு. நீங்க வீட்டு சிறை வச்சாலும் தனிமை சிறை வைத்தாலும் அவர்களால இருக்க முடியாது. அவர்களுக்கான உலகத்தை, அவர்களுக்கான நட்பை, அவர்களுக்கான கூட்டத்தை உருவாக்க தெரிந்த ஒரு ராசி. ஏதோ ஒரு சொத்தா சுகமா ஏதோ ஒண்ணு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருப்பாங்க. அதை இப்ப அழித்து உன்னை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை, உன்னை வித்து உன்னை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. தான்கிட்ட இருக்கிற பொருளையே இங்க ஆட்டத்துக்கு அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது, எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நிறைவேறுமா, என்னென்ன சவால்கள்லாம் காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி இன்னைக்கு நடக்க இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் தானே. அவர் இடம் மாறுறார். எப்ப மாறுறார் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியாக 1:50 திங்கட்கிழமை, வைகாசி மாசம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். அது குரு பகவானுக்கு ஒரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உச்சம் பெற்ற குரு 3 மாதங்கள் 31 அக்டோபர் 2026 வரை உச்ச நிலையிலேயே இருந்து அந்த தேதியில அதிசாரமாக சிம்மத்துக்கு போய் திரும்ப 24 ஜனவரி 2027 கடகத்துக்கு வந்துறார். ஒட்டுமொத்தமா ஒரு 3 மாதமா குரு பகவான் வெளியில போயிட்டாலும் கூட 9 மாதங்கள் உச்சநிலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்புல 3 மாதம் நீங்களாக 9 மாதம் உங்களுக்கு இருக்கு. அப்ப ஒரு ராசிநாதன் ராசியாதிபதி போய் உச்சம் பெறுகிறார். ஆனா எங்க உச்சம் பெறுறார்? 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றார். புலிப்பாணியா தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்கிறார், கூரப்பா வேதியனே மதிக்கு 8ல் கொடும்பயம் அரசர் தோஷம். அதாவது வாலி கோதண்டபாணி அம்பால சாய்ந்த நேரம் ஐயா அப்படின்னு சொல்றார். அப்ப 8ஆம் இடத்துல உட்காரும் பொழுது குரு பகவானால நிறைய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், அவமரியாதைகள், அவமானங்கள், ஏன்னா 8ஆம் இடங்கிறது நஷ்டம், விரயம், அவமானம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்படி வந்துருமா? இல்ல அவமானம் துன்பம் இதெல்லாம் வந்தாலும் கூட அப்படி அந்த பாலை அப்படியே பிடிச்சி அப்படியே தள்ளின மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அதை எதிர் திசையில் இருப்பவர்கள் பக்கமே திருப்பி விடுவார்களா அப்படிங்கிறத பார்த்தோம்னா உச்ச குருங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அதே பாட்டிலே சில விதி அமைப்புகள் சொல்றார். அந்த குரு ராசியாதிபதியாக லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்துல, கேந்திர ஆதிபத்திய கிரகமாக இருக்கும் பட்சத்துல, 2, 5, 7, 9, 11 ஸ்தான பலன் பெறும் பட்சத்துல, அல்லது அந்த குரு பகவான் உச்சம் ஆட்சி நிலை பெறும் பட்சத்துல 8ஆம் இடத்து குருனால துன்பம் இல்லை, வினை பயம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு 8லே குரு இருக்கிறது சில தடுமாற்றம். மனசை தைரியமா வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை விடாம வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் தன்னைக்கே உண்டான பெருந்தன்மையோட இந்த காலகட்டங்கள்ல இருந்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரும் தான், இருந்தாலும் கூட இவர்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் பொருள் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நேரம் தன்னை நிரூபிக்கக்கூடிய காலத்திற்கு புதுசா ஒன்றும் வரலைனாலும் ஏற்கனவே இருக்கிறத வச்சு அப்படியே சமாளிக்கக்கூடிய சில சூழல்கள்ல ஆரம்பத்துல குரு பகவானுடைய உச்ச பயிற்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை பலன் சொல்லவே வேண்டாம். எந்நிலையில் இருந்தாலும் குரு தன் பார்வை பலனால
நன்மைகளை தருவார். சொந்த ராசிக்கு நல்லதை பண்ணாமல் விட்டுருவாரா? அதுலேயும் சொந்த ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன்னா குரு பகவான் வருடத்திற்கு ஒரு பயிற்சி வச்சா கூட வருடத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆகுறார், அதிசாரமாக போயிட்டு வந்தாலும் கூட. ஆக இந்த வருட கோளான குரு பகவான் உச்ச நிலையை அடையக்கூடிய அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவருடைய பார்வை, ஒரு உச்ச கிரகத்தினுடைய பார்வை தனுசுக்கு எங்கெங்கெல்லாம் பதியுதோ அந்த இடங்களெல்லாம் அதிர்ஷ்டமான காலம். அந்த பாவகத்தினுடைய காரக பலன்கள் எல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பார்வைகள் என்னென்ன நன்மைகள் கொடுக்க காத்துட்டு இருக்காரு? பணம், புகழ், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க காத்துட்டு இருக்கு? தனுசு ராசிக்கு பொதுவா வந்துங்க பணம், புகழ், பெயர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு மனிதன் நல்ல உறக்கம், அந்த பயணங்கள் சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை மிக விரும்பக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. சுற்றுலா பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சன 4 மக்கள் 4 ஊர் பார்த்துட்டு வரணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு பேரு. நீங்க வீட்டு சிறை வச்சாலும் தனிமை சிறை வைத்தாலும் அவர்களால இருக்க முடியாது. அவர்களுக்கான உலகத்தை, அவர்களுக்கான நட்பை, அவர்களுக்கான கூட்டத்தை உருவாக்க தெரிந்த ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயன சயன போகம் அப்படின்ற இடத்த குரு பார்க்கிறார். அப்போ பயணங்கள் சிறப்பா இருக்கு, தூக்கம் நிம்மதியா இருக்கு, நல்ல யோக வாழ்க்கை, போக வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கு. தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த குழந்தை மற்ற விஷயங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்குது. பயணங்களால வெற்றி கிடைக்குது. சும்மா ஊரை சுத்திட்டு 4 பக்கம் சுத்திட்டு ஒண்ணும் இல்லைன்னு கையை விரிச்சிட்டு வரக்கூடிய அமைப்புகள் போக, போனோம் ஜெயிச்சம் யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமா கிடைக்கும். அப்ப அந்த இடம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான சூழல்களை எல்லாம் உருவாக்கும். 12ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மோட்சஸ்தானம்னு சொல்றோம். அதுக்குன்னு மரணத்தை கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. 8லே உச்ச குருவினுடைய பார்வை படும் பொழுது நோயாளியான நிலையில் இருப்பவர்களுக்கு கூட, மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு கூட இவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைத்து, நல்ல மருத்துவ உதவிகள் கிடைத்து, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை குரு உருவாக்குவார். ஏனென்று சொன்னா விருச்சகத்தை குரு பார்க்கிறது, செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கிறாரு. செவ்வாய் என்பது தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய விரையாதிபதியா வர்றதுனால பூர்வ புண்ணியத்தையும் சுப விரயங்களையும் குரு கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பதால் நிச்சயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சுப விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியான சுப விரயம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எப்படி எல்லாம் நடக்கும் சார்? தனுசுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். உச்ச குருவினுடைய பார்வை மகர வீட்டில் பதியும். அப்ப ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு அமரும் காலங்கள்ல நல்ல சுப செலவுகளுக்கு காசு அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அல்லது நீங்க அதை கைகுளுறன்னு சொல்லுவா, யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 8ஆம் இடத்துக்கு குரு போகும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். 90% எல்லாம் இருக்கு, ஒரு 10% ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லது ஏற்கனவே நான் ஒரு இடத்துல வச்சிருந்தேன், அந்த காசை இப்போ போய் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. வச்சிருக்கேன்னா பேங்க்ல இல்லை, ஏதோ ஒரு சொத்தா சுகமா ஏதோ ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருப்பாங்க. அதை இப்போ அழித்து உன்னை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை, உன்னை வித்து உன்னை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. தான்கிட்ட இருக்கிற பொருளையே இங்கே ஆட்டை தூக்கி குட்டியில விட, குட்டியை தூக்கி ஆட்டில் விடங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு கடத்தி, அங்கிட்டு இருக்கிற இங்கிட்டு கடத்தி போட்டு உலட்டி முடிச்சு ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. ஆக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சில தடுமாற்றங்களை கொடுப்பார். சுப செலவுகளை கூட சில உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சே செய்யும்படியான சூழலை உருவாக்குவார். கடன் படக்கூடிய அமைப்புகள் சில காலகட்டங்களில் இவங்களுக்கு அந்த 3 மாதத்துல வரும். ஏன்னா தனுசுக்கு எந்த 3 மாதத்துல இந்த அமைப்பு வரும்னா, பாக்கியத்துல சிம்மத்துல உட்காரும் பொழுதே சில அமைப்புகள் வரும். சிம்மத்துக்கு போனா 9க்கு போனா நல்லது தானே அப்படின்னு கேட்டா, அதிசாரமா போய் வக்ரம் பெற்று திரும்ப வர்றாரு இல்லையா? அதனால இவர்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல நிதிகாரகன், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானால தனுசு ராசிக்காரர்களுக்கு சில கடன் வரும். அந்த கடன் உங்கள் கைக்குள் அடைபட்ட, கைக்குள் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய கடனாக இருக்கும். மொத்தத்துல கடன் படுவீங்க, ஆனா நல்ல விஷயத்துக்காக படுவீங்க. மொத்தத்துல கடன் படுவீங்க, ஆனா வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக படுவீங்க. அது என்ன கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுனா, சில்லறையா இருக்கக்கூடிய கடனை ஒரு மொத்த கடனாக மாற்றி, அந்த மொத்த கடன் சுமை இல்லாத கடனாக குரு இவர்களுக்கு கொடுப்பார். 6ஆம் இடம் தானே கடன் ஸ்தானம்னு சொல்றது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கலையே, அப்புறம் எப்படி கடன் அப்படின்னு கேட்டா, நிதிகாரகன், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல போய் உச்சம்ங்கிற நிலையை பெறார். அதனால இவர்களுக்கு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு சமநிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியின் போது சுப விரயம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கடன் படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவாங்களா? நிச்சயமா. அதாவதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்துறார். உச்ச குருவினுடைய பார்வைன்னு சொல்றோம். அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு வீடு, பழைய வீடை
பராமரிக்கிறேன், புதுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அல்லது ஏற்கனவே வீடு கட்டலான்னு 3 தடவை முயற்சி பண்ணோம்யா நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் மாறி அமைகிறது. அல்லது வாஸ்து சரியில்லாத இடத்துல இருக்கும், இடம் மாறலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு அந்தந்த ஸ்டேட்டஸில் அவங்க என்ன கோரிக்கை வச்சுருந்தாங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நீண்ட நாளாக அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நோய் நிவர்த்தியே இல்லை, திரும்ப திரும்ப செலவாகிக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப செலவை விடுங்க, அவங்க தான் பெரிய பேக் போனாக இருந்தாங்க, அவங்களே இன்னைக்கு படுத்து கிடக்குறாங்க அப்படின்ற நிலைமையில் குரு அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னையா போன அமாவாசைக்கு தாங்காதுன்னு சொன்னியே, அவங்க இன்னும் 100 அமாவாசை இருப்பா போல இருக்குங்கிற மாதிரி அவங்களுடைய ஆயுளுக்கு அவங்களுடைய தேக பலத்திற்கு நல்ல அமைப்புகளை குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வித்தை, அந்த ஞானம், கல்வி, இந்த அமைப்புகள்லாம் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது படிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக கைவிடும். நிறையா தடைகள், அரியர்ஸ் அது இதுன்னு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழல். வாகன செலவுகள், வாகன ரீதியான வில்லங்கம், வாகன ரீதியான சட்ட பிரச்சனை, வாகனத்திலேயே அதிகமான அலைச்சல், இதெல்லாம் கூட குரு பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி வாகன விரயங்கள் நிச்சயமாக சுப விரயங்களாக, அந்த வாகனம் வண்டிகள் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு, பழசை கொடுத்துட்டு புதுசாக மாற்றக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வெட்டி செலவுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் போர் போனது வந்ததில் இதில் கொஞ்சம் நிறைய செலவாகிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த செலவு என்பது, வீட்டை சுற்றியே பிரச்சனை இருக்கியா, வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கியா அப்படின்னு சொன்னவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை, வீட்டை சுற்றியும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை, அக்கம் பக்கத்தில் ஒரு சுமூகமான சூழலை, வீட்டுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு சூழலை, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு சுகம், மெத்தை எண்ணெய், மிகுசுகு 4 தான் 10ன் பாதி, பழைய சீமான இந்திரம்ங்கிறார். அந்த இடத்தை உச்சகுரு பார்ப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மேன்மை, மேன்மையிலும் மேன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது நடக்கக்கூடிய இந்த பார்வை பலன்கள்லாம் சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க செய்யக்கூடிய வழிபாடு சொல்லுங்க சார். இப்ப ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடம் என்பது மறைவுன்னு சொல்றோம். ஆனா உச்சம் பெறதுனால அது பூரண மறைவுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப மறைவுன்னா என்ன? அமானுஷ்யமான இந்த நம்மளுடைய எப்பயுமே நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுடைய வழிபாடுகளை இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்கள் செய்யணும். குரு உங்களை விட்டு மறைகிறாரு அப்படின்னு சொன்னால் குருவை தேடி நம்ம வைக்கணும். ஆக தனுசு ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை இந்த குரு பயிற்சியில் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மகான்களையும் தரிசனம் செய்து, குறிப்பாக ரமணர் மகரிஷி ஐயாவினுடைய ஆசிரமத்தில் போய் அவங்க வழிபாடு செய்யும் பொழுது தனுசு ராசிக்கு பெரிய நன்மைகள் நடக்கும். சிவபெருமானுடைய மந்திரத்தையும் பிரதோஷ வழிபாடுகளையும் தனுசு ராசிக்காரர்கள் செய்யணும். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை முல்லை மலர் கொண்டு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யணும். தட்சிணாமூர்த்தியையும் நவகிரக குருவையும் வழிபாடு செய்து தனுசு ராசிக்காரர்கள் பொன்னான மேன்மைகளை இந்த குரு பயிற்சியில பெறலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல பொன்னான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ச்சியா மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பேசலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, தனுசு ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் 2026 இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.